அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாங்கள் தேடி தேடி அணுவாக ஒவ்வொரு ஷானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றுவோம். அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களை பற்றி எழுதுவார்கள். ஒரு நாள் தடவை இந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹாக்களோடு ஒரு கப்பல்ல ஒரு பிரயாணம் போறாங்க. ஒரு கப்பல்ல பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல கப்பல்ல ஏறிட்டாங்க. அந்த தரையில அந்த கடல் ஓர பகுதியில ஒரு மனிதனுக்கு தும்மல் ஏற்பட்டுச்சு. ஃபஅதஸ அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார். இது இவங்களுக்கு கேட்டுச்சு. இந்த போற வேலை பழுக்கள்ல அது அப்படியே சிந்தனையில இருந்துச்சு. இப்ப கடல்ல அதாவது கப்பல்ல பிரயாணம் பெய்து கொண்டிருக்கிறாங்க. இடையில போகக்கூடிய நேரத்தில் இப்ப இவங்களுக்கு ஞாபகம் வருது, அடே இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தும்மினார், அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னார். உடனடியாக கப்பல்ல இருக்கக்கூடிய ஒருத்தரோட பேசினாரு. ஒரு தோணியில, என்ன நான் உங்களுக்கு ஒரு திர்ஹம் தாரேன், என்ன கரைக்கு கூட்டிக்கிட்டு போறதுக்கு ஏறுமா. அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டாரு. சரி, கூட்டி கொண்டு போனாரு. ஒரு திர்ஹத்தை கொடுத்தாங்க. கப்பலுக்கு எதாவது அந்த கரைக்கு வந்து அந்த மனிதரை பார்த்து யர்ஹமுக்கல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி போட்டு திரும்ப பார்த்தாங்க. இப்ப அந்த மனிதர் கேட்டாரு, இவ்வளோ தூரம் பிரயாணம் செஞ்சு வந்தோம், ஒரு திர்ஹம் தந்தீங்க, ஏன் நீங்க இந்த யர்ஹமுக்கல்லாஹ் என்ற வார்த்தைக்காக வேண்டி வந்தீங்க? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னா, யாராவது ஒருத்தர் தும்மினா யர்ஹமுக்கல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லணும். இப்போ யர்ஹமுக்கல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லல, ஏன் தெரியுமா? சில நேரத்துக்கு லஅல்லஹு முஸ்தஜாபு துஆ, ஏண்டா சில நேரத்துக்கு அந்த மனிதர் சாதாரண மனிதராக இருந்தாலும் அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனிதராக இருப்பார். அப்படின்னா அவர் யஹ்தீகல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக என்ற வார்த்தையை அவர் சொல்லி இருந்தா சில நேரத்துக்கு அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா, ஏற்றுக்கொள்ளப்படும் என்றிருந்தா எனக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டியிருப்பான் என்றத அந்த மாலுமிக்கு விளங்கப்படுத்தி மீண்டும் அதே இடத்துக்கு போய்த்து சேர்றாங்க. அன்றைக்கு நாள் இரவு கப்பல் இருக்கக்கூடிய எல்லாமே தூங்குறாங்க. தூங்குற நேரத்துல கப்பல் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு கனவு காண்றாங்கன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு வித்தியாசமான கனவுல பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன சத்தம் தெரியுமா? யா அஹ்லஸ் ஸஃபீனா, ஏ கப்பலில் இருக்கக்கூடியவர்களே, இன்ன அபா தாவூத், இந்த அபூ தாவூத் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர், இஷ்தரல் ஜன்னத மினல்லாஹி பிதிர்ஹம், இவர் அல்லாஹு தஆலாவிடத்துல ஒரு திர்ஹத்தை கொடுத்து சொர்க்கத்தையே வாங்கிவிட்டார் என்ற அசரீதி அந்த சத்தம் கேட்குது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நாங்கள் யோசிக்க வேண்டிய, நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ சுன்னாக்களை நாங்கள் சர்வ சாதாரணமாக ஆதாரம் இருக்கா, இதெல்லாம் பலஹீனம், இதெல்லாம் ஆதாரபூர்வம் இல்லாதது என்று சொல்லி அற்பமாக சின்ன நொண்டி காரணங்களை சொல்லி நாங்கள் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கிறோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை உயிர்ப்பிப்போம். உலகத்திலும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றின கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை எழுப்பாட்டுவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யாரு ஏண்ட சுன்னாக்களை இந்த பூமியில ஹயாத்தாக ஆக்குறாரோ அவர் என்ன நேசிச்சிட்டாரு. வமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்ன நேசிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே உலகத்தில் ஒரு சுன்னாவும் வீணாகாது, பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அதே போல மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்தையும் எங்களுக்கு